நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கேரளா லாட்டரிக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம சேனலில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு தேதி வந்து 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுது. 5வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு தான் நம்ம வந்து இப்போது கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. அதாவது இன்னைக்கு 17ஆம் தேதி நிருமல் ட்ரா நடைபெறுது. வெள்ளிக்கிழமை 380வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் வந்து நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா. அதாவது முன்னாடி வந்த 2 ரிசல்ட்டுக்கு நமக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வந்திருக்கு, அடுத்து நடைபெறக்கூடிய ட்ராவுக்கும் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா. நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அதாவது முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு 1-0-1ன்னு ரிசல்ட் வந்துருந்துச்சு. இந்த ட்ராவுக்கு வந்து நம்ம ஆல் போர்டு 1ங்கிறது வின்னிங் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பிசி 0-1ங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. ஆல் போர்டும் 0வையும் 1ஐயும் கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா. முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸை வச்சு எந்தெந்த போர்டுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 3 வந்து 15 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 9 வந்து 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 வந்து 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 1 வந்து 7 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 4 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 9 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் பார்த்திங்கன்னா 4 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 5 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 9 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு போர்டு நம்பர்ஸு, பெண்டிங் நம்பர்ஸாக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்கையில் எந்த நம்பர்ஸ் வந்தால் ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 9ஆம் நம்பருங்கிறத நம்ம சிங்கிள் நம்பராகவே கொடுத்துருக்கோம். ஃபார்முலாவிலையும் நமக்கு 9ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி வைங்க. 9ங்கிறது இன்றைக்கி ஆல் போர்டு சிங்கிள் நம்பர்ஸாக கூட நம்ம கொடுக்கலாம். ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் 9ஆம் நம்பருங்கிறத ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். இந்த பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம இதுக்கு பவர் நம்பர் 4 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் மெத்தேடை பயன்படுத்தி மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நமக்கு போன வருஷம் என்ன நம்பர் வந்திருக்கோ அதிலேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன நம்பருங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு போன வருஷம், அதாவது இன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கி நாளுக்கு வந்த ரிசல்ட்டு வந்து 7-7-5ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. இந்த நம்பர்ஸில் இருந்து நமக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு 7-5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம போர்டு நம்பர்ஸாக ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர் நம்ம பார்க்கையில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கையில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 0 வர்றதுக்கு ஏ போர்டில் வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 1 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி பி போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 4ஆம் நம்பர் எடுத்திருக்கோம், இல்லாட்டி சி போர்டில் 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி சி போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் மெத்தேடை மேட்ச் பண்ணி வைக்கலாம். நம்ம ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கை நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து ஏ போர்டு நம்பர் 9-0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 1-7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 4-5-7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய போர்டு நம்பர்ஸ் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம் பார்த்திங்கன்னா.
அதே மாதிரி நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பாக்ஸ் நம்பராக வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்ம ஸ்ட்ராங்கான நம்பராக வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நம்பரையுமே பெஸ்ட்டு நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். இன்னொரு சார்ட்டை வச்சு முன்னாடி வந்த 2 ரிசல்ட்டும் அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துல இருந்து நமக்கு அடுத்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7, 7, 5ன்னு இருக்குது. இதிலேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சார்ட்டை வச்சு பார்க்கையில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள 2 நம்பர் தான் நமக்கு இந்த இடத்துல ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் தான் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு நேற்று நடந்த ட்ராவுக்கும் இங்கே உள்ள 2 நம்பர் தான் நமக்கு இங்கே ஃபுல் வின்னிங்காக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இன்றைக்கி வந்து எங்கேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து இந்த 517லேருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி அப்படி கீழே வந்தாங்கன்னா இந்த 7ம் இந்த 0வும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த 5ம் 7ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து முன்னாடி நாள் ஏபி நம்பர் எடுத்தாங்க, அடுத்த நாள் பிசி நம்பர் எடுத்தாங்க. இன்றைக்கி ஏசி நம்பர் தான் நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க ரொம்ப நம்ம கொடுக்கக்கூடிய மெத்தேடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சார்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி பாக்ஸ் நம்பரில் வந்துச்சுன்னா எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் இந்த மெத்தேடை வச்சு 957 பாக்ஸுன்னு நம்ம எடுத்திருக்கோம். இந்த மெத்தேடை பயன்படுத்தி தான் நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுக்குறோம். 957 பாக்ஸு. இந்த கீழே உள்ள 7ம் 0வும் வந்துச்சுன்னா நம்ம 907ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பாக்ஸில் வந்து. ஏன்னா மீண்டும் 0 வந்துச்சுன்னா 907ங்கிறது பாக்ஸ் எடுத்துக்கலாம். சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் வந்து நம்ம 085ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம். இது எந்த மெத்தேடில் எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மெத்தேடில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 085 பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 907 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 957 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் தொடர்ந்து வின்னிங் கிடச்சிக்கிட்டு வரக்கூடிய மெத்தேடு தான் இது. வந்து எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. இப்போது 3 நம்பருக்கு வந்துச்சுன்னா எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்ஸ் நம்பரில் கொடுத்துருக்க நம்பர் இந்த நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். 907, 957, 085 பாக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கொடுத்துருக்கிற நம்பரையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஆல் போர்டு நம்பர்ஸில் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய பெண்டிங் நம்பர்ஸ் மெத்தேடில் கிடச்சிருக்கு. 100% வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக 9 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இன்றைக்கி வந்து அதிகமாக தான் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு அதாவது ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் நமக்கு 75, 57ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த முன்னாடி வந்த ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 05ன்னு ஒரு நம்பர் கணக்கில் காட்டுது. பார்த்திங்கன்னா 05ன்னு கணக்கில் காட்டுது. 90ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியும் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கை நீங்கள் எப்போதுமே மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வின்னிங்கிறது இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா அதே மாதிரி 97, 94, 05, 90, 75, 57 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மெத்தேடையுமே பயன்படுத்தி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து ஃபைனலாக நம்ம வந்து கொடுக்குறோம். எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸு நம்ம எந்த இடத்துல இருந்து எடுக்கிறதுங்கிறதையும் நம்ம லைவாகவே ஷோ பண்ணி காட்டியிருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்காங்க. இல்லாட்டி வேண்டாம். இதை வந்து ஒரு கெஸ்ஸிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லி தான்
நம்ம வந்து இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நம்பரையுமே ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். 759, 797, 079, 957 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இந்த சார்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம பார்த்ததுல வந்து இப்போது நம்ம கலப்பு நம்பர்ஸாக வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில், என்னையுடைய கணக்கில் 905ன்னு ஒரு நம்பர் காட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா, 905, 914 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி நமக்கு 0 வந்துச்சுன்னா 018 வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு இருக்குது. 018. அதே மாதிரி நமக்கு 017ங்கிறதையும் ஒரு நம்பர் திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, 017ங்கிறதையும் ஒரு நம்பர் திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 416 வர்ற மாதிரியும் கணக்கில் வந்திருக்கு. உங்கள் மெத்தேடை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. நம்ம அதிகமான நம்பர்ஸ் கொண்டு வராமல் மொத்தம் ஒரு 9 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம இன்றைக்கி ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து கம்மியான நம்பர்ஸு தான். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிர்மல் ட்ராவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸுகள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா. இப்போது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில், அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி வைக்கலாம். என்னென்ன நம்பர்ஸுங்கிறத நீங்களே பாருங்கள். அதாவது 100% நம்ம வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லியே இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து கெஸ்ஸிங்காக வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா. 59, 05, 29, 57, 10, 75 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு வேறு நம்பர்ஸ் வந்ததா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி தான் இந்த நம்பர்ஸ் வந்து கொடுக்குறோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க எல்லா நம்பர்களுமே. இல்லையா இதை வந்து நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா. அதாவது 24, 17, 10, 75, 29, 57, 59, 05ன்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. நமக்கு இன்றைக்கி வந்து நடைபெறக்கூடிய ட்ரா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ட்ரா தான். நிர்மல் ட்ரா வெள்ளிக்கிழமை நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு தான் நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக இப்போது பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொடுத்துருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம் பார்த்தீங்கன்னா. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ரெகுலர் கெஸ்ஸிங் வேணும், ரெகுலராக வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அந்த நம்பர்ஸ் தான் நான் வந்து ரெகுலராக வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா. டியருக்கான கெஸ்ஸிங்கும் நம்ம 3 ஷோக்கும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. டியருக்கான கெஸ்ஸிங் வேணுங்கிற நம்பர்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 30 வாட்டி நம்ம கொடுக்குறோம்னா 25 வாட்டி 27 வாட்டி நமக்கு கண்டிப்பாக வந்து வின்னிங் கிடைச்சிரும் பார்த்தீங்கன்னா. டியர்லாம் பொறுத்த வரைக்கும் 80, 98, 88, 35, 10 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்றேன். அதே மாதிரி எனக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் வச்சுருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க, கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.